ஹாய் நண்பர்களே, பெருமாள் கோவிலுக்கு இந்த நேரத்துல மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. ஒரு நாள் இரவு கோவிலின் நடை சாத்தும் நேரத்தில் ஒரு முதியவருக்கு ரொம்ப தாகம் எடுத்தது. தண்ணீர் குடிக்க கோவிலுக்குள் வந்தார். அதற்குள் பூசாரி முன்பக்க கதவையும் பூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டார். முதியவர் தண்ணீர் குடித்துவிட்டு வெளியே வரலாம்னு பார்த்தா எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டிருந்தன. சரி, விடியம் வரை இங்கேயே இருக்கலாம்னு பயத்தோடு அமர்ந்தார். அப்போதான் ஒரு வினோதமான சத்தம் கேட்டது. திடீர்னு கோவிலுக்குள்ள இருந்து மணி ஓசை கேட்டது. உள்ளே யாரும் இல்லை, ஆனால் மணி ஓசை மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. பயமும் பக்தியும் கலந்தவாறு அவர் சுற்றிலும் தேடினார். அப்போது கோவிலின் கருவறைக்கு அருகில் ஒரு பெரிய கழுகு அமர்ந்திருந்தது. அதை பார்த்து பயந்த அவர் அருகில் சென்று அதை விரட்ட முயன்றார். திடீரென அந்த கழுகு அவர் முன் பாய்ந்து வந்தது. பயத்தில் அந்த முதியவர் மயங்கி விழுந்தார். காலை விடிந்ததும் கண் விழித்து பார்த்தால் அவர் கோவிலுக்கு வெளியே வாசலில் படுத்திருந்தார். அப்போதுதான் அவர் உணர்ந்தார், உள்ளே கழுகின் உருவில் இருந்தது பெருமாள் என்று. இரவு நடைகளை சாத்திய பிறகு இறைவனும் அவர் வாகனமும் ஆனந்தமாக உலாவும் நேரம் அது. பக்தனுக்காக அவர் வெளியே வந்து காத்திருக்கிறார் என்பதை உணர்த்தவே அப்படி செய்தார். அதனால்தான் பெருமாள் கோவிலுக்கு இந்த நேரத்தில் மட்டும் செல்லாதீர்கள். ஓம் நமோ நாராயணா.